காசி விஸ்வநாதனுடைய அனுக்கிரகத்தில், கைலாசனாருடைய அனுக்கிரகத்தில் நான் காசியிலிருந்து இப்போ சென்னை வந்து இந்த கொரோனாங்கிற விஷயத்தில் வந்து இங்கே சென்னையில் என் பையனோட சேர்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். இங்கே வந்து சில உபாதைகள்லாம், உடம்புல உபாதைகள்லாம் வரப்பட்டது. அந்த உபாதைகள் சம்பந்தமாக பல டாக்டர்களை போய் கலந்துக்கலாங்கிற எண்ணத்தில் இருந்தேன். அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றி வச்சுட்டு சென்னை ஆவடி இங்கே வந்து நானே வந்து இருந்து என் உடம்புல சில உபாதைகள் வெகு வருஷமாக 13 வருஷமாக இருக்கக்கூடிய உபாதைகள்லாம் ஒரு செகண்டில் என்னைய ஒரு சேர்மையில அமர வைத்து உட்கார வைத்து எல்லாம் பார்த்து சற்று கண்ணை மூடி தியானமாக இருங்கள் என்று சொன்னார். அந்த தியானத்தில் இருந்து சில உணர வேண்டிய ஒரு சிந்தனைக்கு ஏற்பட்டது. உடம்புலேயே தண்ணி அறியாம உணர்வுகள் ஏற்பட்டு எழுந்த உடனே உடம்புல ஒரு சொடக்கெடுத்தது மாதிரி, உடம்பே ஒரு பிரியானது மாதிரி, கம்ப்ளீட்டாக பிரித்து வண்டியை சர்வீஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆகையினால் அனைவருமே வந்திருந்த ஐயாவை வந்து இந்த விஷயங்களில் கலந்து கொண்டு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிக்கும் அவரால் உங்களை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய முடியுங்கிற இந்த தருவாயில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு காசி விஸ்வநாதனுடைய அனுக்கிரகத்தில், கைலாசனுடைய அனுக்கிரகத்தில் தெரியப்படுத்துகிறேன். இருக்காருங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல முடியும். வைத்தியர் கிடையாது, அவர் தெய்வப்பிறவியில் இருக்காருங்கிறது நான் சொல்ல முடியும். ஆயினால் அவர் மூலியமா வந்து அனைவரும் வந்து இதில் கலந்து கொண்டு என்னுடைய குறிப்பிட சார்ந்தவா எல்லாருக்கும் இதை நான் அனுப்பி வைக்கிறேன். கட்டாயம் வந்து கலந்துக்குவேன்.